அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். வருங்கால முதலமைச்சர் மக்கள் முதல்வர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இந்த திமுக அரசில் டாஸ்மாக் ஊழியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள், அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணனுடைய அறிவிப்பின்படி இன்று தொழிற்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், நீதிமன்ற உத்தரவுப்படி பாட்டிலை திரும்ப பெற்று 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இருக்கின்ற கடை ஒரு 10க்கு 10, 10க்கு 20 என்ற அளவிலே தான் இருக்கின்றது. ஆகையால் அந்த காலி பாட்டிலை வாங்குகின்ற போது அங்கே சுகாதாரக்கேடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பக்கத்திலே குடியிருப்புகள் அதிகமாக இருக்கின்றது, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அருகாமையில் இருக்கின்ற குடியிருப்பு வாசிகள், பள்ளிக்கூடங்கள், கோயில் பக்கத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த அரசு அதை பற்றி சிந்திக்காமல் காலி பாட்டிலை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அந்த கடையிலேயே வாங்கி வைக்கின்றார்கள். அந்த கடையிலேயே வாங்கி வைக்கின்ற போது அதனுடைய சேதாரத்திலே வருகின்ற அந்த வாதம் மக்களை பாதிக்கப்படுகின்றது. அதே போல அந்த கடையில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கும் உடல்நலம் கெடுகின்றது. ஆகையால் எங்களுடைய கோரிக்கையாக இப்பொழுது எப்படி டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை மூடாமல் வீதிக்கு வீதி மணமகிழ் மன்றம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கடை கொடுத்திருக்கின்றார்கள். கேட்டால் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு 500 கடையை மட்டும் கொடுத்துவிட்டு இப்பொழுது மணமகிழ் மன்றம் எப்பல் 2 என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு ஊரிலும் 10 கடை 5 கடை என்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் இதை திறப்பதற்கு அவர்களுக்கு மனம் இருக்கின்ற போது அந்த தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பாட்டிலை வைப்பதற்காக தனியாக ஒரு குடோன் அரசே வாடகைக்கு எடுத்து அந்த யாரும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே அந்த குடோனை வைத்து அந்த பாட்டிலை திரும்ப பெற்றால் அது சரியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இருக்கின்ற ஊழியர்களை நீங்கள் அங்கேயே வாங்கி வைங்கள் என்று சொல்கின்ற போது பொதுமக்களுக்கும் இடையூறு, அந்த வேலை செய்கின்ற பணியாளருக்கும் இடையூறு இருக்கின்றது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியாருடைய கோரிக்கை. இரண்டாவதாக, இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர்கள் பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வேண்டுமென்றே பணி நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் நாங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஆனால் இன்று திமுகவினுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு, அதிமுகவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய சாதாரண தவறு செய்தால் கூட அவர் சஸ்பெண்ட், பணி நீக்கம் என்று வேண்டுமென்றே பழி வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணி வாங்குகின்ற செயலை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கோரிக்கை. மூன்றாவதாக, அவர்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்காத காரணத்தினால்தான் அவர்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆக இன்னும் 2 மாத காலம்தான் இருக்கிறது. அவர்கள் இதை போல எந்த கோரிக்கையை எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அவர்கள் செய்வது கிடையாது. ஏனென்றால் தவறான பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்று தமிழ்நாடு போராட்ட களமாக மாறிவிட்டது. அது முழுக்க முழுக்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் காரணம்தான். ஆனால் 2 மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனையை முதல் கட்டமாக தீர்த்து வைக்கின்ற வகையில் அண்ணன் செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.